ஹாய், வெல்கம் டு அடிப்பொலி ரெசிபிஸ். இன்ஸ்டன்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, எல்லாரும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காய் சின்னதாக கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கு. இது ஒரு 700 கிராம்ஸ் வரும். இது கூடவே 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அப்போதான் உப்பெல்லாம் நல்லா மாங்காயில் பிடிக்கும். இனி நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து பொடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கருகிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா கசக்கும். அதனால தான் வெந்தயம் நல்ல பொன்னிறமானதும் நம்ம இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே பானையில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சிடணும், அப்போ தான் கடுகு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். கடுகு வெந்தயம் சூடாறுனதும் பொடி பண்ணி வச்சிடணும். வெந்தயம் கடுகு தனித்தனியாகவே பொடி பண்ணுங்க, அப்போ தான் தேவைக்கேற்ற மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இனி நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வைக்கணும். எப்பவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்ல கோல்டன் கலர் ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி. கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இது உப்பில் ஊற வச்ச மாங்காயில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது கர்ட் ரைஸ், கோகனட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.